நீதிமன்றம் அப்படின்னா என்ன நினைச்சான்னா லியோ படத்துல வர்ற மாதிரி இருக்கும். நேரடியா தளபதியே போய் குண்டுல நிப்பாரு. நம்ம அண்ணனை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா, பொறாமை, பொச்சிருப்பு, ஆணவம், அகங்காரம், அத்தவன் அழியணும், அத்தவன் அழியக்கூடாது, அடுத்தவன் வாழணும், நம்மளும் வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஆள்லாம் கிடையாது. இது எல்லாமே ஆப்போசிட். அவன் வளரக்கூடாது, அவன் சாப்பிடக்கூடாது, அவன் தூங்கக்கூடாது, அவன் ஃபேமஸ் ஆகக்கூடாது, அவனுக்கு எதுவுமே கிடைக்க கூடாது, எல்லாமே நமக்கு மட்டும் தான் கிடைக்கணும் அப்படின்னு மட்டுமே இருக்கிற ஒரு தூய்மை மனசு கொண்டு நம்ம அண்ணன்னா நம்ம அண்ணன். அண்ணன் என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து கைது பண்ணிட்டா அவருக்கு எந்தெந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, நீங்க லியோ படத்துல போயிட்டு அப்படி சைன் போட்டு வரீங்களா, அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்றாரு. நீங்க அந்த படத்துல அந்த மாதிரி நடிச்சீங்களா, அந்த மாதிரி இருக்காதுன்றாரு. ஜெயிலோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. அண்ணனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்காருப்பா. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த அனுபவமா என்னன்னு எனக்கு தெரியல, சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அது எப்படி சொல்லி கொடுத்துருக்காரு, நான் மூஞ்சி கஞ்சி அப்படியே ஒரு வெறித்தனமா வெறி கொண்டு அப்படியே ஒரு எரிபந்து மாதிரி வச்சு தயவு செஞ்சு நான் சொல்றேன், அண்ணன் கத்தாதீங்க. நீங்க கத்திட்டே இருக்கும்போது டக்குனு ஸ்டாப் ஆகி நின்னுச்சுன்னா நீங்க போயிட்டீங்கன்னா அடுத்தது உங்களை மாதிரி ஒரு ஆள் தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு நாங்க எங்கனா போய் நிப்போம், எங்கனா போய் கேட்போம். அதனால கத்தாம கொள்ளாம உங்களுடைய ஆதங்கத்தை மூஞ்செல்லாம் மாத்திட்டு நார்மலா பேசுங்க. மக்களுக்கு கண்டிப்பா புரியும். கத்துறதுனாலயோ கூவத்தினாலயோ அத்தனை பத்தி தப்பா பேசுறதுனாலயோ உங்களுக்கு நல்ல பேர் வர போறது கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிற யாருமே 5 அறிவு கொண்ட மனிதர்கள் இல்ல, எல்லாருமே 6 அறிவு கொண்ட மனிதர்கள். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.